காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மீரா குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 25ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து ஜூலை 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிலையில் புதிய குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளும் தீவிரம் காட்டின. இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பீகார் மாநில முன்னாள் ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் கடந்த 22ஆம் தேதி ராம்நாத் கோவிந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிடும் மக்களவை முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இவருக்கு இடதுசாரிகள் உள்ளிட்ட 16 கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட தலைவர்கள் உடனிருந்தனர்.